என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று கொலோசைக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதிய நிருபத்தின் உள்நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். லைக்கஸ் பள்ளத்தாக்கில் இருந்த 3 நகரங்களில் லவோதிகேயா, ஹீராபோலிஸ் ஆகியவற்றிலும் கொலோசே மிக சிறியதாக இருந்தது. இருப்பினும் இந்த நகரம் முற்றிலும் அழிந்து எதுவும் எஞ்சியிருக்கவில்லை என்பதை இன்று நாம் அறிவோம். 3ஆம் அந்தியோகஸ் 2000 யூத குடும்பங்களை அந்த பகுதியில் குடியமர்த்தியதால் இது ஒரு வலுவான யூத சிறுபான்மையினரின் குடியிருப்பாக மாறியது. கிறிஸ்தவ சபை மற்ற மதங்களுடன் ஒத்திசைவுக்கு உட்பட்டது. போதகராகிய எப்பாப்பிரா இந்த தேவாலயத்தை நடத்துவதற்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஏனெனில் எப்போதும் பல முரண்பாடுகள் இருந்தன. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தை கொல்லும் மத விரோதங்களை அம்பலப்படுத்தவும் நிறுத்தவும் ஒரு நிருபத்தை எழுதினார். இது கொலோசைய துர் உபதேசம் என்று அழைக்கப்பட்டு பல ஆண்டுகள் வளர்ந்தது. அவர்கள் ஒன்றுமில்லாத ஏமாற்றும் ஒரு நம்பிக்கை முறையை கொண்டிருந்தனர். 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் அதை காணலாம். பாரம்பரிய அடிப்படையிலானது. 2வது அதிகாரம் 22வது வசனம். அடிப்படை ஆவிக்குரிய சக்திகள் இந்த அமைப்பை அடிக்கோடிட்டு காட்டின. 2வது அதிகாரம் 8வது வசனம். அது கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்கவில்லை. அதே வசனத்தில் நீங்கள் படித்துக் கொள்ளலாம். உணவு கட்டுப்பாடுகளும் பரிசுத்த நாட்களும் இருந்தன. 2வது அதிகாரம் 16வது வசனம். வாழ்க்கையில் துறவற மதிப்புகள் ஊக்குவிக்கப்பட்டன. 2வது அதிகாரம் 23வது வசனம். தேவ தூதர் வழிபாடு பிரதானமாக இருந்தது. 2வது அதிகாரம் 18வது வசனம். இறுதியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனான தொடர்பை இழந்ததே இதன் விளைவாகும். 2வது அதிகாரம் 19வது வசனம். இந்த நகரத்தில் இயேசு கிறிஸ்து இழிவுபடுத்தப்பட்டார். அந்த நிருபத்தின் முழு நோக்கமும் புறஜாதி கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையை பாதிக்கும் ஒரு வகையான மாய யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களை பாதுகாப்பதாகும். கொலோசையர்களுக்கு எழுதிய கடிதத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் எனில், இயேசு கிறிஸ்துவை பற்றிய கூடுதலான அறிவால் நிரப்பப்பட்டு கிறிஸ்தவர்கள் ஒரு நிலையான மற்றும் உன்னதமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ இந்த நிருபம் நமக்கு உதவுகிறது. ஆகவே இந்த நிருபத்தை ஆராய்ந்து படிக்கும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். மறுபடியும் தேவ சித்தமானால் நாளை சந்திக்கலாம். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக.